துரைக்கர் நான் சொன்ன 2 புள்ளி செங்கோட்டையன் அவர்களும் இதை சொன்னாங்க. ஒரு குடும்பம் கட்சிக்குள்ள இருக்கு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இது ஜனநாயக தன்மை இல்லாமல் இருக்கின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு திரு சி வி சண்முகம் அவங்களும் அதே தான் சொல்றாங்க. இப்போ நிர்வாகிகள் பேசுறது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அதை நோக்கி நகர்றாங்களா? அப்படி ஒரு திட்டமிடலோட நகர்தல் நடக்குதா? இல்லை, முதல்ல இன்னைக்கு அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, நிர்வாகிகள் நடந்ததுங்கிற முறை சொல்லலாம். என்னன்னா, காஞ்சிபுரம் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, மிதுன் பழனிசாமியை இளைஞர் அணிக்கு பொறுப்புக்கோ இல்லை ஒரு ஐடி விங்கான பொறுப்புக்கோ கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அது சொல்லும்போது உடனடியாக அதை மறுத்து பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அதில் எனக்கு மறுத்துறாரு, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசுறாங்க. திரும்ப KP முனுசாமி அவர்கள் பேசும்போது, ஒருவேளை மிதுன் பழனிசாமி மாரி இந்த மாதிரி ஒரு பொறுப்பு அவர் கொடுத்தா பொதுச் செயலாளருங்கிற பேர்ல நீங்க மறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். முதல் கூட்டத்தில் நீங்க அவங்க பேசுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதெல்லாம் இயல்பா நடக்குதுன்றீங்க? இயல்பா நடக்குதோ இல்ல சொல்லி வச்சு நடக்குதோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நடப்பது நல்லது இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, நிழல் மனிதர்கள் வெளிச்சத்துக்கு வருவது ரொம்ப நல்லது. இப்போ சுனில்னு ஒருத்தர் ஜெயலலிதா காலத்திலே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஜெயலலிதா காலத்திலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. அவரோட போட்டோ பார்த்தா முந்தா நாள் தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற முதல்வருக்கு நிழலா இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் சைட் போட்டோ தான் நான் பார்த்திருக்கேன். வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல, நீங்க இப்ப பின்புறம் இருந்து நிழலாக இருந்து அதிகார மையமாக இருப்பதுன்றது வேற, நம்ம பேசுற அது வேற. நான் பேசுவது வாரிசு அரசியல் பத்தி. அதுதான் சொல்றேன். நீங்க தொடர்ந்து இதே ரோல மிதுன் பழனிசாமி செய்தால் கட்சிக்கு நல்லதோ இல்லையோ, கட்சி எப்படி வேணா போட்டோம், நாட்டுக்கு நல்லது இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது இல்லை. மிதுன் பழனிசாமியை கூட்டு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் வெளிச்சது கொண்டு வருவது நல்லது. அவருக்கு இவ்வளவுதாங்க பொறுப்பு கொடுத்துருங்க. என்ன பொறுப்பு? ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் அதை ஃபங்க்ஷன் அவர் வெளிச்சத்தில் வைத்துக் கொள்வது கட்சிக்கு நல்லது, நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏழு மனிதரா இருந்துட்டு இருந்தாருன்னா அது அவரு என்ன பண்றாரு, இது பிரியன் சார் சொன்ன மாதிரி தான், என்ன பண்ண நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ இப்படி ஒரு கோரிக்கை வரும்போது நிச்சயமாக இது வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவருக்கு திரும்ப நீங்க இதை என்கரேஜ் பண்ணா அந்த வாரிசு அரசியல் பற்றி பேசவே முடியாது. ஏன்னா அதிமுகவோட கோர் கான்செப்டே அதுதான். ஏன்னா இது தொண்டர்களால் நடத்தப்படுகிற கட்சி. இந்த கடந்த பிரச்சாரத்துல அதிகமா அவர் பேசினதே அதுதான். தொண்டர்களால் நடத்தப்படுற கட்சி, யார் வேணாலும் இங்க வரலாம், யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவே மாட்டார். சரி. சோ ஆனா நம்ம எப்படி பார்க்கணும்னா, சரி வாரிசு அரசியல் பேசாமல் பேசியதால் அதிமுக என்ன பலன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற அதை முதல்ல பார்க்கணும். இல்ல அது பேசாமல் திமுக கடந்து போகுது இல்ல, அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம பலன்னு பார்த்துட்டோம்னா எதுவுமே தேவையில்லை, பலனுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன்ற ஒரு தன்மை. இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா? எதுவும் இல்ல, நம்ம ஓகே நம்மளும் வாரிசை கொண்டு வந்துருவோம். வாரிசு அரசியல் கான்செப்ட் எல்லாமே ஒரு கட்சி ஆட்சியை நோக்கி போவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிற விஷயம். என்னங்க இவங்களே பவர்ல வந்தா அப்புறம் யாருங்க அப்படிங்கிற அதுதான் பேசுபடாங்க. அதனாலதான் மக்கள் திமுக அதிமுக நிராகரித்தார்கள். ஓட்டு காரணம் தான். இப்ப கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க ஒரு ரோட் மேப், இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு கட்சி இருக்கணுங்க. சரி, அப்ப அந்த ரோட் மேப் திமுக இருந்து உதயநிதி இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அவருக்கு என்ன நீங்க எதிர்கட்சி தலைவரோ செயல் ஏதோ ஒன்று கொடுங்க, ஆனா அவர் கட்சியின் முகமாக 20 வருஷம் இருக்க போறாங்க நம்பிக்கை இல்ல. இப்போ இல்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, வாரிசுகள் இருந்தா மட்டும்தான் ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்ல. சித்தாந்தம் கட்சியை வழி நடத்துற தன்மை இருக்குல்ல. இப்ப இடதுசாரிகள் வெற்றியோ தோல்வியோ பொலிட் பியூரோ இருக்கு, அமைப்பு இருக்கு, கட்சியை வழி நடத்தினாங்கல்ல. நீங்க வாரிசு இருந்தா மட்டும்தான் கட்சி இருக்கும் அப்படின்னு அதை ஒரு நிறுவனம் மாதிரி எப்படி காமிக்கிறீங்க? நீங்க சொல்றது நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. சித்தாந்த அரசியல் இருக்கிற கட்சிகள்ல வாரிசு அடையாளங்கள் இருக்காது. ஆனால் அந்த சித்தாந்தம் மறைமுகமாக RSS உடைய பொலிட்டிக்கல் விங் தான் பிஜேபி. RSS என்ன சொல்லுதோ சரிதான். அந்த சித்தாந்தத்துல வரும்போது வாரிசு இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி போலிட் பியூரோ கிடையாது. முக்கியமானது யூனியன் தொழிலாளர்கள் தான் உயிர் நாடி கம்யூனிஸ்டுகளுக்கு. அந்த தொழிலாளர்களை மீறி செய்ய முடியாது. அது போல நீங்க இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்துட்டு இருந்தீங்க? யாரு வேண்டுமானாலும் நீங்க தலைமை பதவிக்கு வர முடியும். இன்னும் பொதுக்குழு விதி அவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திருத்தினது வேற ஒரு தன்மையில திருத்தி சாமானியனோட அட்டாச் ஆனாங்கல்ல. இப்ப அதெல்லாம் இல்ல. ஒரு நிறுவனம் மாதிரி 20 வருஷத்துக்கு இருக்கணும்னா நான் அடுத்து என்னோட வாரிசு, அதுக்கு அடுத்த வாரிசு, இப்படி இருந்தாதான் இந்த கட்சியை பாதுகாக்க முடியும்ன்ற தன்மை வேற. கட்சி தான் கையில இருக்கும் இல்ல. இதுல ஒரு மக்கள் ஆதரவு இருக்குமா? நீங்க ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, திமுகங்கிற கட்சி நிச்சயமாக நீங்க என்ன சித்தாந்தங்கள் சொன்னாலும் ஒரு
இந்த தலைவர் நம்ம பார்க்கிறோம். அந்த தலைவர் 20 வருஷம் செயல்பட போகிறாரு நம்ம கண் கூட தெரியுது. தாவேக்காங்கிறவர் விஜய் என்பவர் இருக்க போகிறார். விஜய் இருந்தால்தான் அந்த கட்சி இருக்க போகுது. அதனால கிளியரா தெரியுது. நீங்க சொல்ற இடதுசாரிகள் தேசிய கட்சிகள் எல்லாமே அவங்க டெல்லியில இருந்து என்ன ஆணை வருதோ அதை பொறுத்து தான். இதை தாண்டி அதிமுக கட்சி இருக்கணும்னா நீங்க 20 வருஷம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு? நம்மளே திரும்ப சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம், அதிமுக இருந்து அப்படியே புறப்பட்டு எல்லாம் போயிட்டே இருக்காங்க எல்லான்ட்டு. இன்னைக்கு சிவி சண்முகத்துடைய உள்ள மனக்குறையே என்னன்னா, அந்த மயில முருகன் அவருக்கு இன்னும் வழிகாட்டல, எந்த வழிக்கு போறதுங்கிறது இந்த முருகப்பெருமான் இன்னும் வழிகாட்டல. அதனால அவர் தடுமாறிட்டு என்னமோ சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவர் பாமக கூட ஆப்ஷன் வச்சுக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு 30 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றதுக்கு பாமக தான் காரணம் எல்லாம் சொல்றாரு. ஒருவேளை பாமக ஜாயின் பண்ண போறாருன்னு தெரியல. சோ அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அவர் சொன்னது அவர் பல விஷயங்கள் சொல்றாரு. நான் கேட்பது இந்த விமர்சனம்ன்றது இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கிறது. அதாவது ஒரு நிர்வாகிகள் மத்தியில இப்படி ஒரு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியில இருக்கவங்க வந்தா வாரிசு நிச்சயமா விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த கட்சியோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, அதை தாண்டி நான் என்ன பாக்குறேன்னா, நிழல் மனிதர்கள் எல்லோருமே பொதுவெளிக்கு வரணும். ஒரு ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவை மட்டும் நான் வச்சு நான் அவங்களுடைய செயல்பாடுகளை முடிவு பண்ணல. அவங்களுக்கு பொறுப்பே இல்லைனாலும் வெளியில இல்ல. அதாவது நான் அந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட சொல்றது, நிழல்ல பின்னாடி இருக்கிற தன்மைன்றது வேற. அவங்க ஒரு தொண்டனாக ஒரு விஷயம் மட்டும் ஒரு பாயிண்ட் சார், செயல்படுறதுன்றதுல கூட மாற்று இல்ல. அவர் எப்படி எலிவேட் பண்ணப்படுறாருன்றது. இங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க வாரிசுகள் எப்படி தலைமைக்கு வந்தாங்க, என்ன பேட்டனை கடைபிடிச்சாங்கன்றத பாருங்க. இப்ப நான் கேட்பது, திரு மிதுன் அவர்கள் வருவாங்க, அவர் ஒரு சாமானியரா தான் இருப்பாங்க. போஸ்டர்ல அடிச்சா கூட யாராருக்கு சீனியாரிட்டி இருக்கோ அப்படிதான் இருக்கும். இவர் ஸ்டாம்ப் சைஸ்ல இருக்க போறாரா? இல்ல நான் கேட்பது, திரு இபிஎஸ் அவங்களுக்கு இணையா திரு மிதுன் இருக்க போறாரா? போஸ்டர் அரசியல் இபிஎஸ்க்கு இணையா வருவதற்கு இபிஎஸ் அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது அந்த அளவுக்கு இல்ல சார், அதுக்கு அடுத்த படம் அவரா இருப்பாரா இல்லையா? ஒரு ஐடி விங்குக்கான வரத்துக்கான அனைத்து வாய்ப்பு, ஒரு இளைய முகமாக, வேற ஒண்ணு நீங்க இளைய முகத்தோட பவர் சென்டராக ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். மிதுன் பழனிசாமி இன்னைக்கு தான் அவர் 2021 அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு பெரிய பவர் சென்டரா தான் உலா வந்தார். 5 ஆண்டுகள் நான் சொல்றேன், 5 ஆண்டுகள் அவரை இந்த நிழல் மனிதராக, அதனால இந்த நிழல் மனிதர் இனிமேலாவது வெளிச்சத்துக்கு வரும். இல்ல என்ன நீங்க சொல்வது என்ன பவர் சென்டர்னா என்ன அவர்ட்ட என்ன அதிகாரம்? அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அப்ப இருந்தா கான்ட்ராக்டர் யாரு எங்க அதெல்லாம் நம்ம ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணி செஞ்சா அவர் இருந்தார். அதான் சார், அவர் நிழல் மனிதராக அப்பவே இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு அவரை கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்கிறது இந்த கட்சிக்கு நல்லது. அந்த வெற்றிடம் அந்த தேவை இருக்கிறது, அந்த கட்சிக்கு தேவை இருக்கிறது. ஒரு விஷயம், அவர் வந்தாரு கூட நீங்க ஒண்ணு மட்டும் நிச்சயமா உறுதியா சொல்லலாம், எடப்பாடியால மேதையில வச்சுன்னு சொல்ல முடியும், எனக்கு அடுத்தது யாருனாலும் வரலாம், மிதுன் கிடையாது, யார் வேணாலும் வர முடியும் இந்த கட்சியில, அவரால சொல்ல முடியும். ஆனா மற்ற கட்சியில அப்படி சொல்ல முடியாது. தொண்டர்கள் கூட சொல்ல முடியாது, இன்னொருத்தர் வரலான்னு சொல்ல முடியாது. அது நல்ல முக்கியமா தெரியும். இதுல ஒரு விஷயம் சொன்னாரு, அவர் உடனடியா மறுத்துட்டாரு, அதெல்லாம் அவரை நான் அரசியல் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மருத்துவ விஷயம். இந்த இரட்டை தலைமை என்பது ஒருபோதும் இருக்காதுன்னு சேலத்தில் சொல்லிட்டு வந்துட்டு 2வது நாளே தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒற்றை தலைமையை முன்மொழிஞ்சு நம்ம மாதவரமூர்த்தி, அக்னிகிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசி அந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் ஒற்றை தலைமை இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த ஒரு முடிவும் முடிந்த முடிவாக இல்லை. அவர் சொல்லுவதை அவரே மீறக்கூடிய சூழல் விரைவில் வரும். அதை நம்ம பேசலாம். அது அந்த இடம் தான். நீங்க யாருக்கு என்ன பவர் இருக்கு, வாரிசுகள் எப்படி முன்னிறுத்தப்படுறாங்கன்னா, போஸ்டர் அரசியலை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். யார் படம் போடக்கூடாது, யார் படத்தை போடணும், இது எல்லாமே மறைமுகமாக கொடுக்கப்படுகிற சிக்னல் தான். நம்ம தான் தமிழக அரசியல் போஸ்டரை பார்க்கிறோம்ல, யார் படம் இருக்கும், யாரோட அடுத்த படம் இருக்கும்ன்றது. அதுல திரு மிதுன் அவர்கள் எந்த இடம் இருக்க போறாங்க சொல்லட்டா? மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா 2 பேரும் ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிதுன் பழனிசாமி அவர்களும் பிரதான இடத்தை பிடிப்பாங்க. விரைவில் நம்ம பார்க்கலாம். அதை நோக்கி விரைவில் பார்க்கலாம். போஸ்டர் வந்து விஜயனுக்கு அனுப்பல. அந்த மாதிரி வரலன்னா துரைக்கண்ணன் அண்ணா என்ன சொல்லுவாரு? அதனால இதெல்லாம் நம்ம கற்பனையில சொல்றது தான் ஒழிய, நம்ம எப்படின்னா மிதுன் இப்போ நீ ராம்கி சொன்ன மாதிரி தான் விமர்சனங்கள் இருக்குதான்னா, இல்லைன்னா கூட விமர்சனங்கள் இருந்தா நல்லதுதான். மிதுன் வந்தாலும் நல்லதுதான், எஸ்பி வேலுமணி பையன் வந்தாலும் நல்லதுதான். நான் அதுதான் சொல்றேன், எல்லாரும் வரட்டும், அடுத்த தலைமுறை வரட்டும். ஆனால் அதிமுக ஒரு ஃப்ரீடம் இருக்குது. பக்கத்துல வச்சுனே எஸ்பி ஐயா சொல்லலாம், எஸ்பி வேலுமணி சொல்லலாம், நாளைக்கு இந்த கட்சியில நானும் தலைவரா வரலாம், நானும் முதலமைச்சரா வரலாம்னு சொல்ல முடியும். இந்த கட்சியில சொல்ல முடியும். மிதுனை பக்கத்துல வச்சுனே கூட சொல்ல முடியும். சிவி சண்முகம் கூட சொல்ல முடியும்.
ஆனால் மற்ற கட்சியில அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்றதுதான் முக்கியம். பேசலாம். திருத்தப்பட்ட விதியின் அடிப்படையில் 10 மாவட்ட செயல் முன்மொழிந்து 10 மாவட்ட செயல் வழிமொழிந்து 5 ஆண்டுகள் தலைமை கழக பொறுப்பிலே இருப்பவர் தான் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது எப்படி அடிப்படை உறுப்பினர்